வந்தால் வரதட்சணை மறக்க வேண்டாம் என்றார். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்றைய தினம் என்ன தலைப்பை காணோன்னு கேட்டேன். அப்போ அதான் தலைப்பு சமூக கொடுமைகள் என்று சொன்னார்கள். அன்பிக்கினியவர்களே, விவரமாக நீண்ட வரதட்சணை மட்டும் அதை மட்டும் உங்களுக்குள்ள என்ன செய்யலாது, திரும்ப உங்களுக்கு தெரிந்த விடயங்கள். ஆனாலும் சில முக்கியமான அடிப்படைகள் நாம் தவறவிட்ட இடங்களை சுட்டி காட்டலான்னு நினைக்கிறேன். திடீரென்று ஒரு சமூகம் அநீதி இழைக்காது, திடீரென்று தப்பு செய்யாது. சில இடங்களில் எங்கே பிரச்சனை நடந்ததோ அந்த பிரச்சனைகளை இனம் கண்டால் இன்ஷா அல்லாஹ் எக்கச்சக்கமான சமூக தீமைகளை நிப்பாட்டலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வீடா தட்டி சொல்லவில்லை நீங்கள் மது அருந்தக்கூடாது என்று, விபச்சாரத்தை நிப்பாட்டணும் என்று. ஈமான் ஒழுங்காக போய் சேர்ந்தால், சரியான மார்க்கம் போய் சேர்ந்தால் தீமைகள் ஒவ்வொன்றாக இல்லாமல் போய்விடும். ஒரு அடிப்படை உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள்லாம் முஸ்லீம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருப்பீங்க, யுவதிகள் இருப்பீங்க. உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு முஸ்லீம் இங்கே உட்கார வச்சாச்சு, ஒரு புத்த மதம் ஒருவரை உட்கார வச்சாச்சு, இந்து மதம் ஒருவர் இருந்தாச்சு, ஒரு நாஸ்திகனை உட்கார வச்சாச்சு. இவர்கள்ட்ட சாதாரணமாக கல்முனையை சுற்றி 4 பேரையும் ஒரு வாகனத்தில் ஏற்றிட்டு போய் கல்முனையை சுற்றி காட்டுறோம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு, மாளிகை மாதிரி கட்டப்பட்ட வீடு. இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். என்ன சொல்லுவாங்க? 4 பேரும் ஒரே கருத்து தான் சொல்லுவாங்க. முஸ்லீமும் காஃபிரும் நாஸ்திகனும் எல்லாமே ஒன்று சொல்லுவாங்க, வாழ தெரியும், வாழ தெரிஞ்ச ஆள். விளங்குச்சா? இதான் அவங்க பதில். வாழ்க்கையில் வெற்றி கண்டு விட்டார்கள். சரிப்பா, ஒரு பள்ளிவாசலை பிடிச்சி படிக்கல, எழுத தெரியல, வாசிக்க கூட தெரியல, அவர் வாழ்க்கையில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒன்றுமே இல்லை, பள்ளிவாசலில் மட்டும் தூங்குறாரு, ஆனால் தஹஜ்ஜத் கிளம்பிடுவார், தொலை போறாரு வர்றாரு. இவருக்கு மற்ற எதுவுமே இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, செல்வம் இல்லை. இவரை போய் காட்டினா இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பொழைக்க தெரியாத ஆள், வாழ தெரியாத ஆள் அப்படின்றவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இதுதான் உலக வாழ்க்கை அவர்கள் பார்த்த பார்வை, அவங்க போட்ட கண்ணாடி. இந்த கண்ணாடியால் தான் உலகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எல்லாரும் அந்த பார்வையை பார்க்கலாம், ஒரு முஸ்லீம் பார்க்கலாமாமா? ஏன் உங்கள்கிட்ட கேட்டால், உலகத்தில் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர், உலகத்தில் சக்சஸான வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை தான் சக்சஸ் என்றோம். ஸோ தேர்ச்சி அடைந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்